உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் ஹாய்டா. ஹாய்டா அன்பரசி வா. வாடா. ஏய் எப்பறா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்றா, நம்ம பேசலாம். பசங்களா கிளாஸ் போங்க. பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தியா? சூப்பர்ரா, நல்ல விஷயம். குழந்தைக்கு பேர் வச்சிட்டியா? வச்சாச்சுடா, தீரன். சூப்பர்ரா, நல்ல பேரு. நீ எப்படிடா இருக்க? ஏதோ நல்லா இருக்கேன். இது என்னோட வைஃப் அன்பரசி. ஹாய். உனக்கு என்னடா, நீ பெரிய இடத்து பையன், இப்போ பிசினஸ் மேன், அப்புறம் ரன்னிங்ல எதையாவது சாதிக்கணும்னு பெருசா ஆசைப்படுற ஒரு வைஃப். என்ன பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அவங்க அந்த கனவெல்லாம் மூட்டை கட்டி வீட்டில் வைக்க வேண்டியதுதான். டேய், அவ கனவு அழியக்கூடாதுடா. அவ இன்னும் நிறைய சாதிக்கணும். ஏஷியன் கேம்ல வின் பண்ணணும். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னடா விளையாடுறியா? உனக்கு தெரியாதா, ஏஷியன் கேம்ஸ் போகணும்னா ஃபர்ஸ்ட் இங்க நடக்கிற நேஷனல் லெவல் காம்படிஷன்ல ஜெயிக்கணும்டா. அதுல ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியும் இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஓடுறதே நீங்க பார்க்காம என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? உங்களோட கெரியர் பெஸ்ட் என்ன? 18.3. மகாராஷ்டிரால 17.3ல ஓடுறதுக்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஏஷியன் கேம்ஸ் விளையாட போறான்னு இந்தியாவுக்கே தெரியும். அப்படி பாக்குறப்போ நீங்க ட்ரை பண்றது எல்லாமே வேஸ்ட் தான். டேய், வந்த முத நாளே ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? நம்ம பிராக்டிஸ் பண்றப்போ அடிக்கடி நீ ஒன்று சொல்லுவியே, உன்னோட ஃபேவரட் கோட் ஞாபகம் இருக்கா? பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்னு. அப்படின்னா அன்பரசையும் பிராக்டிஸ் பண்ணானா அவளால அந்த டைமிங்கை ஈஸியா பீட் பண்ண முடியும்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாடா, அப்ப சொன்னேன். ஆனா ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகாதுல்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், தேவையில்லாத வேலை இதெல்லாம். இதோ வந்துட்டேன் சார். ஒரு ½ அன் ஹவர்ல அங்க ரீச் ஆயிடுவேன். பிரபு, இங்க பாருடா, அன்பரசி இதில் ஜெயிச்சு ஏஷியன் கேம்ஸ்ல விளையாடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ தயவு செஞ்சு இவ்வளோ ட்ரெயின் பண்ணு. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு, நான் கிளம்பணும். உன்னை நான் இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணுறேன். அன்பரசி, ப்ராக்டிஸ் முடிஞ்சதும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நீ முடிச்சுட்டு வந்துரு. சரிங்க சார். சரிடா, பார்ப்போம். சரிடா அன்பரசி, வரேன். செண்பகம் வா. இந்தாம்மா, தீரனை தொட்டில படுக்க வச்சிரு. பார்த்து. என்னால அந்த பொண்ணோட 17.3ங்கிற ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாதுன்னு எப்படி சார் சொல்றீங்க? என்னோட ஸ்டாமினா உங்களுக்கு தெரியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி நான் ஓடுனதை தான் நீங்க பாத்திருக்கீங்களா? அதான் உங்களோட ரெக்கார்டே சொல்லுதே 18.3ன்னு. இதுக்கு மேல என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்களுக்கு அவங்களோட குடும்ப பிரச்சனை தான் ஞாபகம் வரும். அவங்களால பழைய மாதிரி கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த ஃபயர்லாம் இருக்கவே இருக்காது. அதனால உங்க டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம இந்த காம்படிட்டிவ் ரன்னிங்கை மறந்துடுங்க. உங்களால இதுக்கப்புறம்லாம் சாதிக்க முடியாது. ஏன் முடியாது? 2 குழந்தைங்களை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ஏஷியன் கேம்ஸ்ல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி மெடல் வாங்கினவங்களாம் லிஸ்ட்ல இன்னைக்கும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி சில விதிவிலக்கான கேஸ்லாம் அங்கங்க இருக்கதான் செய்யுது. அதுக்காக எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த விதிவிலக்கா நான் ஏன் இருக்க கூடாது? உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா நீங்க வேணா என்ன ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு என்னோட திறமை என்னன்னு புரியும். செண்பகம் கோச் வா. இதோ வரேன் கோச். சொல்லுங்க கோச். ஒரு நிமிஷமா, இங்க பாருங்க. முடிஞ்சா செண்பகத்தை ட்ராக்ல பீட் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் காது கொடுத்து கேட்கிறேன். போட்டிக்கு நான் ரெடி. கூல். 2 பேரும் ட்ராக்குக்கு போங்க.
ம். Girls, are you ready? On your mark. அவங்களோட குடும்ப பிரச்சனை தான் ஞாபகம் வரும். அவங்களால பழைய மாதிரி கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த ஃபயர்லாம் இருக்கவே இருக்காது. நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அண்ணி. நாங்கள் இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை. தெரியாதனமா நடந்துருச்சு. இந்த வீட்டு மருமகளா இருந்தா அவ என் பேச்ச கேட்டு எந்த போட்டியிலையும் இதுக்கு மேல கலந்துக்க கூடாது. என் வீட்டுக்கு வந்த மருமக ஒரு சராசரியான பொண்ணா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்டு என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதும். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, குடும்ப பொண்ணுங்களுக்கு குடும்ப பிரச்சனை தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். நீங்க நல்லா தான் ட்ரை பண்ணீங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களாலலாம் ஜெயிக்க முடியாது. போலாம் வா சண்முகம். ஓகே கோச். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்களுக்கு குடும்ப பிரச்சனை தான் முதல்ல ஞாபகம் வரும். இப்போ பழைய மாதிரி அந்த ஃபயர் உனக்குள்ள இருக்காது. அதனால நீ இந்த காம்படிட்டிவ் ரன்னிங் எல்லாம் மறந்துடு. என்னால ஏன் இன்னைக்கு வேகமா ஓட முடியல? ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி சுபாவோட பிரச்சனைய மனசுக்குள்ள இருந்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா? விஸ்வா சார் வர இன்னைக்கு கிளம்புறாரு. அவர்கிட்ட சுபாவோட விஷயம் சொல்லலான்னு பார்த்தா அதுக்கான சிச்சுவேஷன் அமையவே இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.